வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு அங்கீகாரம். வெளியான தகவல். நாட்டில் உச்சம் தொடும் உணவுப் பொருட்களின் விலை. அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். விடுக்கப்படும் கடும் அழுத்தம். ஊஞ்சல் தடி முறிந்து வீழ்ந்ததில் 5 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதற்காகவே அனுர அரசு போராடுகிறது. அம்பலப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மக்களே அவதானம். இருபத்தி 2வது திருத்தமானது பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கவே உதய கம்மன்பில கடும் குற்றச்சாட்டு. யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த 2 பிள்ளைகளின் தந்தை. இலங்கையில் அதிகரிக்கும் கோர விபத்துக்கள். பலியான பல உயிர்கள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். சர்வதேச நிதி அமைப்பு 2026ஆம் ஆண்டிற்கான முதலீட்டாளர் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை அறிக்கையில் வேகமாக முன்னேற்றம் கண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை இடம்பெற்றுள்ளது. அறிக்கையின்படி இந்த பட்டியலில் வியட்நாம் முதலிடத்தையும், பெலிஸ் 2ஆம் இடத்தையும், மொசாம்பிக் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ள நிலையில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டாளர் தொடர்புகளை மேம்படுத்துவதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கடன் வெளிப்படைத்தன்மைக்கான தரவரிசையில் இலங்கை 5வது இடம் வரை முன்னேறியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறியுள்ளதாக குற்றஞ்சாட்டி வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உடனடியாக பதவி விலக வேண்டுமென அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான், அரிசி, பால்மா, முட்டை மற்றும் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த விலை உயர்வுக்கு அமைச்சரின் செயல்திறன் குறைபாடும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் போதிய நடவடிக்கையின்மையுமே காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரிசி சந்தையில் நிலவும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க வலுவான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வவுனியாவில் ஊஞ்சல் தடி முறிந்து வீழ்ந்ததில் 5 மாத குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளவி சுட்டான் கிராமத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாயுடன் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த போது எதிர்பாராத விதமாக ஊஞ்சல் தடி முறிந்து வீழ்ந்ததில் குழந்தை பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் குழந்தையின் தாய் லேசான காயங்களுக்குள்ளாகியுள்ளார். உயிரிழந்த குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிரான வழக்குகளை விரைவுபடுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், அதற்காகவே நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், மக்களின் பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் அரசியல் பழிவாங்கலிலேயே கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார முன்னேறியுள்ளதாக அரசு கூறினாலும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் அதற்கான மாற்றம் எதுவும் இல்லை என்றும், விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கும் இதுவரை நிலையான தீர்வு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது நீதித்துறையில் தலையீடு செய்ய முயற்சிப்பதாகவும், நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவ பெயர்ச்சி காரணமாக வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையும், கற்பட்டியிலிருந்து மன்னார், காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த கடற்பரப்புகளுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கத்துடன் அனைத்து நீதியரசர்களின் பதவிக்காலத்தையும் நீடிக்கும் வகையில் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக பிவுதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகாமன் பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன எதிர்வரும் டிசம்பரில் ஓய்வு பெற உள்ள நிலையில் ஆரம்பத்தில் அவரது பதவிக்காலத்தை மட்டும் நீடிக்க முயன்ற அரசு பின்னர் அனைத்து உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தையும் நீடிக்கும் யோசனையை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த அரசியலமைப்பு திருத்தம் ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்காக கொண்டதாக இருப்பதாகவும் அரசுக்கு வேறு உள்நோக்கம் இல்லையெனில் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற்ற பின்னர் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் மக்களின் கருத்தை அறிய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் மக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் உதயகாமன் பில வலியுறுத்தியுள்ளார். ஆனமடுவ தோணிகல பகுதியில் யானை தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆனமடுவ தோணிகல பகுதியில் இன்று அதிகாலை யானை தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தையான 68 வயதுடைய HM காமினி சத்துகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது தோட்டத்திற்குள் யானை ஒன்று நுழைந்ததை அறிந்த அவர் அதனை விரட்டுவதற்காக வீட்டின் முன்பகுதியில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வீட்டில் இருந்து சுமார் 30 அடி தூரத்தில் இருந்த யானை திடீரென அவரை நோக்கி பாய்ந்து தாக்கியுள்ளது. பின்னர் அவரை சுமார் 100 அடி தூரம் இழுத்து சென்று மிதித்து கொன்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யானையின் தந்தங்களால் அவரது உடலில் கடுமையான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆனமடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆனமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற தனித்தனி வாகன விபத்துகளில் 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருக்கோவில் பொத்துவில் வீதியின் விநாயகபுரம் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கான்கிரீட் தூணில் மோதி விபத்துக்குள்ளானதில் 49 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் மேலும் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புறக்கோட்டை கொதட்டுவ வீதியில் பேருந்தும் முச்சக்கர வண்டியும் மோதிய விபத்தில் 37 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளார். குருநாகல் புத்தளம் வீதியின் வாரியப்புல பகுதியில் கார் ஒன்று மற்றொரு வாகனத்தை முந்த முயன்ற போது மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் 67 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். அத்துருகிரிய அதிவேக வீதியில் பழுதால் நிறுத்தப்பட்டிருந்த ட்ரெய்லருடன் லொரி மோதிய விபத்தில் லொரியில் பயணித்த 21 வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளார். திசமகாராம பகுதியில் வீதியை கடக்க முயன்ற 38 வயதுடைய பாதசாரி ஒருவர் பேருந்து மோதி உயிரிழந்துள்ளதுடன் சிலாவம் பகுதியில் கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் வடிகாலில் விழுந்த விபத்தில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனைத்து விபத்துக்கள் தொடர்பிலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜப்பானின் குமாமோட்டோ மாகாணத்தில் இன்று 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 1 மீட்டர் உயரம் வரை சுனாமி அலை ஏற்படக்கூடும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அடுத்து குமாமோட்டோ, நாகசாகி, ஹஹோஷிமா, ஃபுகுவோகா, சாகா, ஓயிட்டா மற்றும் மியாசாகி உள்ளிட்ட தெற்கு கியூஷி தீவின் பல மாகாணங்களுக்கு அவசரகால நிலநடுக்க எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான வீடுகள் மின்சார விநியோகத்தை இழந்துள்ளதுடன் தொடர்ந்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் செண்டாய் மற்றும் கென்காய் அணுமின் நிலையங்களில் எந்தவித அசாதாரண நிலையும் பதிவாகவில்லை என கியூசி மின்சார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.